வெல்கம் டு ஸ்வஸ்திக் டிசைனர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்ச் நீடில் எம்ப்ராய்ட்ரி. ஸோ யூஸ்வலாகவே தெரியும் எம்ப்ராய்ட்ரினாலே அதுக்கு வேல்யூவே தனி. ஸோ பஞ்ச் நீடில் எம்ப்ராய்ட்ரிங்கிறது இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்க ஒரு பிஸ்னஸ். வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த பஞ்ச் நீடில் எம்ப்ராய்ட்ரி அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீ கிளாஸ் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த பஞ்ச் நீடில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டேபிள் மேட், குஷன் கவர், தென் பர்ஸ், பவுச், ஸோ எந்த மாதிரி வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பஞ்ச் நீடில் எம்ப்ராய்ட்ரிக்கு இந்த பஞ்ச் நீடில் செட் வந்து வேணும். இது நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். தென் மீஷோலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபுல் செட் வாங்கிக்கோங்க. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நீடில்ஸ் கிடைக்கும் வித் ஸ்ப்ரிங்கோட. தென் இந்த மாதிரி த்ரெட்டர். இது வந்து எதுக்குன்னா நீடிலில் வந்து நம்ம த்ரெட் கோர்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த த்ரெட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த த்ரெட்டரோடு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து நீடிலுக்குள்ளே த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் நமக்கு இந்த மாதிரி ஒரு உள்ளன் நூல் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த உள்ளன் நூல், இப்போ உள்ளன் நூல் இல்லை என்கிட்ட எம்ப்ராய்ட்ரி த்ரெட் தான் இருக்குது அப்படின்னா இந்த எம்ப்ராய்ட்ரி த்ரெட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த 3 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் நீடில்ஸ் இருக்குது. ஸோ இந்த நீடில் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா? ஸோ இது வந்து உள்ளன் நூலுக்கான நீடில். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம உள்ளன் நூல் இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். தென் மீதி இருக்க இந்த 2 நீடிலும் வந்துட்டு எம்ப்ராய்ட்ரி த்ரெட்காக யூஸ் பண்ணுற நீடில். ஸோ இந்த எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் இது வந்துட்டு மீடியம் சைஸ் நீடில். ஸோ இது வந்து அதை விட ரொம்ப ஸ்மால் சைஸ் நீடில். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த திக்னஸ் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மீடியம் சைஸ் நீடிலில் வந்து எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டில் ஒரு 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த 6 ஸ்டாண்ட்ஸையும் அப்படியே நம்ம போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இதே வந்துட்டு இந்த ஸ்மால் சைஸ் நீடிலில் வந்துட்டு இந்த த்ரெட்டில் இருந்து நம்ம ஒரு 2-3 ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி தனியாக பிரித்து நம்ம வந்து போட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த நீடில் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த நீடிலை இன்சர்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. தென் இங்கே வந்துட்டு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரூ இப்படி திருப்பி நம்ம வந்துட்டு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 to 12 இந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது இந்த நீடிலோட இந்த லென்த் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டிச்சஸ் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ளே த்ரெட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த த்ரெட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென் நிப் மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதோட டிப் பாயிண்டில் இந்த த்ரெட்டரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேக் சைடில் தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த உள்ளன் த்ரெட்டை இதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு தென் இந்த முன்னாடி இருக்கிறத இந்த மாதிரி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா இந்த ஹோல் வழியாக இந்த த்ரெட் வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த டிப்பில் பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி ஹோல் இருக்கும். ஸோ இது வழியாகவும் நம்ம வந்து த்ரெட்டை வந்துட்டு இழுக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுனா இந்த த்ரெட்டரை இந்த ஹோல்குள்ளே கரெக்டாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி இழுத்திங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த நூல் வந்துட்டு இந்த மாதிரி வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹோல்குள்ளேயும் நம்ம வந்துட்டு த்ரெட்டை வந்து இழுக்கணும். ஸோ இப்போ ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எம்ப்ராய்ட்ரி ஃப்ரேம் வந்து எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த எம்ப்ராய்ட்ரி ஃப்ரேமில் இந்த ஸ்க்ரூ பார்ட் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி திருக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்துடும். ஸோ இதில் இந்த ஸ்க்ரூவோடு இருக்க இந்த ஃப்ரேமை வந்து இப்படி மேலே வச்சுக்கணும், கிளாத்துக்கு மேலே. தென் இந்த ஃப்ரேம் வந்து இந்த ரவுண்ட் ஃப்ரேமை வந்துட்டு கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரேம் வந்து இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது கிளாத்து. ஸோ நம்ம வந்துட்டு லைட்டாக ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி இழுத்து விட போகிறோம். டைட்டாக வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டன் கிளாத் தான் எடுத்திருக்கேன். நான் லைனிங் ஃபேப்ரிக், நம்ம காட்டன் லைனிங் கிடைக்கும்ல நார்மலாக, அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபேப்ரிக் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் அந்த கிளாத்தில் அந்த நூல் வந்து லூஸாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. சில கிளாத்தில் வந்து நூலெல்லாம் வீவ் பண்ணது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிச்சை ஹோல்ட் பண்ணி வைக்காது. ஸோ இதில் வந்து நம்ம எந்த கிளாத் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டிச்சே வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் கலர் கூட தெரியாத மாதிரி ஃபில் ஆயிரும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த கலர்
என்ன கிளாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த நீடில். ஸோ இந்த உள்ளன் த்ரெட்டில் வந்து த்ரெட் இந்த மாதிரி வர்ற மாதிரி நல்லா லூஸாக வச்சுக்கோங்க, கட் பண்ணி விட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி லூஸாக வச்சுட்டு தென் இந்த லைனை ஃபேஸ் பண்ணி நம்ம இந்த லைனில் தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் போட கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த லைனுக்கு ஆப்போசிட் சைடு இந்த த்ரெட் வந்து ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இங்கே இருக்க எக்ஸ்ட்ரா நூலில் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நாட்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நீடில்லேருந்து நியர்பை ஒரு பஞ்ச். ஸோ மறுபடியும் அப்படியே மேலே எடுத்து பக்கத்தில் ஒரு பஞ்ச், அதே மாதிரி எடுத்து பக்கத்தில் ஒரு பஞ்ச். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், மேலே இழுக்கணும், தென் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி லூப்பாக ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லூப்பாக ஃபார்ம் ஆகி இருந்தால் மட்டும்தான் முன்னாடி அந்த ஸ்டிச்சை வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வைக்கும் கிளாத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் கரெக்டாக ஸ்டிச்சு ஹோல்டாக இருக்கணும் அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி லூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேலே நீங்கள் இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ மேலே இதே மாதிரி இழுத்து கொஞ்சம் ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச் வந்துட்டு முன்னாடி நீடில் சைஸ் எந்த மாதிரி விடுறீங்களோ ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பின்னாடி வந்து அந்த லூப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ கடைசியில் எண்ட் பண்ணும்போது ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேமை பேக் சைட் திருப்பிட்டு த்ரெட் கட்டரை வச்சு அந்த நீடில் இருக்க அந்த த்ரெட்டை வந்து இப்படி கட் பண்ணி விட்டால் போதும். இதுக்கு நாட்டெல்லாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ கடைசியாக நீங்கள் எல்லா ஸ்டிச்சும் போட்டு முடித்த உடனே இந்த ஒரு எண்ட் தென் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் எண்ட் பாயிண்ட்லேயும் வந்துட்டு க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இதுதான் பேசிக் ஸ்டிச். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஷேப்ஸ்லேயும் போட போகிறோம். ஸோ எந்த ஒரு ஷேப் நம்ம போடுற மாதிரி இருந்தாலும் அந்த லைன் பேஸ் பண்ணி தான் போடுவோம். ஸோ லைனுக்கு ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இந்த த்ரெட் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு பஞ்ச் பண்ணுறோம். பின்னாடி இருக்க இந்த எக்ஸ்ட்ரா நூலை எடுத்து விட்டுட்டு தென் அந்த நீடில் அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச், அப்படியே மேலே எடுத்துகிட்டு ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஷேப் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ இந்த லைனோட எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த எண்டு வந்த உடனே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே எடுத்துட்டு இந்த நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி கீழே ஒரு பஞ்ச், ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச், ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஷேப் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த கார்னர் முடியும் போது அதே மாதிரி நீடில் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த எண்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேமை திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட், இந்த நீடில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நாட் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டுனா போதும், அந்த ஸ்டிச் வந்து அப்படியே நிற்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஷேப்ஸுக்கு வந்து நம்ம போடணும். தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த உள்ளன் நூலில் போடும்போதோ இல்லை எந்த நூலில் நம்ம போடும்போதும் இந்த நூல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கட் பண்ண வேண்டாம். என்டையர் நூல் இப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த நூல் வந்து நம்ம போடும்போது இது அப்படியே லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கேயாச்சும் நாட் விழுந்துச்சு அப்படின்னா ஸ்டிச் வந்து ப்ராப்பராக வராது. இப்போ வந்து நம்ம இந்த கர்வில் போடலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நூலில் எடுத்து விட்டுட்டு தென் அது பக்கத்தில் ஒரு பஞ்ச். அந்த லைன்லேயே தான் நம்ம போட போகிறோம். ஸோ எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் இதே மாதிரி தான். ஸோ நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த லைன் முடியும் போது அதே மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் இருக்க இந்த த்ரெட்டை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃப்ரேமோட ஃப்ரண்ட் சைடு இது.
ஸோ ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும். அதே மாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ இது பேக் சைட். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது சில சமயம் சில பிளேஸில் சில டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடும் யூஸ் பண்ணுவோம், இல்லை இந்த ஸ்டிச்சை வந்து ஃப்ரண்ட் சைடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் போடும்போது இந்த லூப்ஸ் எப்படி ஃப்ரண்ட்டில் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேட்டர்னுக்கு சில டிசைனுக்கு வந்து இந்த ஸ்டிச் செட் ஆகும், சிலதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் லூப் மாதிரி ஃபார்ம் ஸ்டிச் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைட் நம்ம போட்டதை அப்படியே இதை ஃப்ரேம்லேருந்து இந்த கிளாத்தை எடுத்துட்டு அப்படியே இந்த கிளாத்தை வந்துட்டு திருப்பிட்டு இந்த ஃப்ரேமை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் கிளாத்தை வந்து ஃப்ரேமில் மாற்றி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே தான் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் லைனுக்கு ஆப்போசிட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த த்ரெட்டை வச்சுட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் சைடு தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த த்ரெட் வந்து இங்கே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு பஞ்ச் ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச், நீடில் ட்ராக் பண்ணி ஒரு பஞ்ச். ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்டிச் முன்னாடி நம்ம போட்டோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நான் வந்து இன்னொரு ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் ஸ்டிச்சும் நம்ம வந்துட்டு முடிக்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் லைனில் ஸ்டிச் வந்துட்டு இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி இப்போ அந்த செகண்ட் லைனுக்கு பக்கத்துலேயே ஒரு தேர்ட் லைனுக்கு நான் ஸ்டிச் போடுறேன். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு வேணும்னா நீடிலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃப்ரேமும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அதை மேலே எடுத்துட்டு த்ரெட்டர் வச்சு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கட் பண்ணி விட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்போ ஃபில்லிங் முடிச்சிட்டோம். ஸோ இப்போது இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைட் ஆஃப் ஃபேப்ரிக். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அழகாக இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ நம்ம போட்ட நார்மல் ஸ்டிச் இது, தென் அதே மாதிரி ஃபில்லிங்கில் போட்டது இது. ஸோ நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் வரணுமா இல்லை இந்த ஸ்டிச் ஃப்ரண்ட்டில் வரணுமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.